ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணீயம் 12வது தசகம் 8வது ஸ்லோகம் பார்ப்போம். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா புரோக்ஷிப்த பாலதிஹி அவாங்முக கோரகோணஹ தூர்ண பிரதீர்ண ஜலதஹ பரிகூர்ணத் அக்ஷண ஸ்தோத்ருன் முனீன் சிசிரயன் அவதேரித ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூத ரோமா புரோக்ஷிப்த பாலதிஹி அவாங்முக கோரகோணஹ தூர்ண பிரதீர்ண ஜலதஹ பரிகூர்ணத் அக்ஷண ஸ்தோத்ரு முனீன் சிசிரயன் அவதேரிதா. பொதுவான அர்த்தத்தை பார்ப்போம். நீர் நிமிர்ந்து நிற்க, அதாவது வராகமாக நீர் நிமிர்ந்து நிற்க, கரும் சிவப்பு மயிர்கால்கள் உயர மற்றும் வால் உயர கிளம்ப, வலிமையான உன் முகத்தின் முற்பகுதி கீழ்நோக்க, கண்கள் சுழல, இதனை கண்ட ரிஷிகள் உன்னை புகழ்ந்தார்கள். மேகக்கூட்டத்தை கிழித்து கொண்டு நீ கடலுள் குதித்து நுழைந்தாய். அது வராகமாக பெருமாள் இப்போ கடலுக்குள்ளே நுழையிறார். அதான் அப்படி சொல்கிறேன். சில வார்த்தைகள்லாம் இருக்குது. ஊர்த்வ பிரசாரி பரிகூம்ர விதூதரூபா. விதூதரூபான்னா மயிர்கால்கள் நேராக நிற்கிறது. ஊர்த்வ பிரசாரின்னா ஊர்த்வ பிரசாரி பெரிதாக வளர்ந்து விட்ட நீர். புரோக்ஷிப்த பாலதிஹி, பெருமாளுடைய வால் இருக்கே, அது வராகத்தினுடைய வால் இருக்கே, அது ஆசத்தை நோக்கி போகிறது. அவாங்முக கோரகோணா, ரொம்ப சத்தத்தோட கர்ஜிக்கிறார் வேறு. பூர்ண பிரதீர்ண ஜலதா. ஜலதகான்னா மேகத்தை சொல்கிறார். அது மழை தருகின்றவர்கள்னு அர்த்தம். ஜலதகான்னா மழை தருபவன் அர்த்தம். இது மேகம். தூர்ண பிரதீர்ண, இந்த மேகத்தெல்லாம் தொலைச்சிண்டு பரிகூர்ணத் அக்ஷணா. அக்ஷணான கண்கள், பரிபூர்ணத்தை அது எப்படி சுழல்றது கண்ணெல்லாம். ஸ்தோத்ருன்னு முனீனு, முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சிசிரயனு அவதேரித்த, அவர்கள் மகிழும்படியாக நீர் கடலுள் குதித்தாய் அப்படின்னு வார்த்தைகளுக்கு வார்த்தை அர்த்தம். ஆனால் கீழே இருக்கிற அர்த்தத்தை பொதுவான அர்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் எப்படி இருக்குது? வித் யுவர் ட்விச்சிங் அண்ட் erect reddish hair, tail lifted up, and the fierce snout pointing down, and the eyes rolling, delighting the sages who were praising you, you easily broke through the clouds and jumped. அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல என்னென்னலாம் பார்க்கலாம். இந்த அவாங்முக கோரகோணா. அவாங்முகன்னா முன்பக்க, the front side of your head. See, you can visualize the varaha. So that what should I say? The mouth pointing towards down is the meaning of that. Avangmukha goragona turna pradena janadaha. See, this piercing through the clouds. Urdhva prasari is, urdhva means is going up and up. This figure is enlarging all the time like that. Paridhuta vidhuta rupa. The hair follicles are straight like that. The parigumra means they are standing straight. Prokshipta valadihi, the tail is also going up like that. You are going up. And stotrun burin, the rishis are praising you. And Sisarayan, they are happy. Avatarita, you entered into the ocean. That is the meaning of this sloka in general. So let us read the sloka again.
ऊर्ध्वप्रसारि परिधूम्रविदूतरूपा प्रोक्षिप्तवालदिः अवाङ्मुखघोरघोणः तूर्णप्रदीर्ण जलदा परिगूर्णत् अक्षण स्तोत्रून् पुनीन् शिशिरयन् avaterita means you are jumping down like that. Let us see the next sloka, 8th sloka in the 12th dasaha. Antarjalam tadanu sankula nakrachakram brahmgyat timingalakulam kalashurmi balam avisya bhishanaraveena रसातलस्थान् आकम्पयन् वसुमतीम् अगवेशयः त्वम् अन्तर्जलं तदनु सङ्कुलनक्रचक्रं भ्राम्यत् तिमिङ्गलकुलं कलुष ऊर्मिबालम् आविश्य भीषणरवेण रसातलस्थान् आकम्पयन् वसुमतीम् अगवेशयः त्वम् वसुमतीम् अगवेशयः त्वम् நீர் பசுமதி பூமி பிராட்டை தேட ஆரம்பித்தீர்னு அர்த்தம். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நீர் கடலுள் பிரவேசம் செய்தார். கடலில் முதலை கூட்டங்கள் சஞ்சரித்தன. திமிங்கலங்கள் சுழன்ற வண்ணம் இருந்தன. கடலில் இதனால் பேரலைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. சமுத்திரத்தின் கீழ்ப்பகுதி உயிரினங்கள் பயந்து நடுங்கின. பெருத்த கர்ஜனையோடு நீ பூமாதேவியை தேடினாய். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு பொதுவான அர்த்தம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ரச்சக்கரம். வேற ஒன்றும் இல்லை, அது பூமிக்கு நீர், அந்த தண்ணீர் கீழே ததனு தத்து அணு சங்குல நக்ரச்சக்கரம். ஆனால் முதலை கூட்டங்கள் சஞ்சரிக்கின்றன அர்த்தம் பண்ணிக்கலாம். பிராபயன் திமிங்கல குலம், திமிங்கல கூட்டமெல்லாம் அதெல்லாம் சுற்றின்னு இருக்குன்னு அர்த்தம். கலுஷ ஊர்பிபாலம். இதனால் அலைகள் உயர்ந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் அலைகள் அடிக்கின்றன அர்த்தம். ஆவிஸ்ய பீஷணரவேண ரசாதலஸ்தான் ஆகம்பயன். இந்த ரசாதலஸ்தான் அப்படிங்கிறது பூமியில் கடலில் கீழ்ப்பகுதியில் தரையை தொட்டுன்னு இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாம் நடுங்கினன்னு அர்த்தம். ஆவிஸ்ய பீஷண ரவேண, நீர் பயங்கரமாக கர்ஜித்தாய் என்று அர்த்தம். வசுமதிம் அகவேஷயகாத்தும், பூமாதேவியை தேடினாய் கடலுள் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ entered the insides of the waters where the crocodiles were moving about, whales were whirling around, and which was full of turbulent waves. The inhabitants of the netherworlds shook with fear, as with a fierce roar you searched for the earth. Straight artham, I think you are able to understand. So you entered inside the waters. So antarjalam tadanu, antarjalam, you went inside. Sankula nakra chakram, nakranam, crocodiles. They were roaming, or they were moving around. Brahmayanti mingala kulam, the worlds are whirling up around. Kalusha urbibalam, the waves are rising high. Avisya bhishanaraveena, with a very strong frightening roar. Rasatalastan akampayan, Rasatalastan, the marine life down under akampayan, they were shivering because of the sound you made. And Vasumatim agaveshyahatvam, you started searching for the earth. That is the understanding.
Let us read the sloka again. Antarjalam tadanu sankula nakrachakram Brahmgyattimingalakulam Kalusha urvimalam Avisya bhishanaraveena Rasatalasthane Akampayan Vasumatim Agaveshayahatvam Srimate Ramanujaya Namaha.